ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா பேர் ரமணன் ராஜா. அவருக்கு கதை கேட்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஊர் மக்கள் எல்லார்கிட்டேயுமே கதை சொல்ல சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் யாராலையுமே கதை சொல்லி அவரை திருப்திப்படுத்தவே முடியல. ராஜா ஒரு நாள் மக்கள் அனைவரையும் கூப்பிட்டு, எனக்கு யார் கதை சொல்லி என்னை திருப்திப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அப்போது ஒரு விவசாயி அரண்மனைக்கு வந்து, நான் கதை சொல்ல தயாராக இருக்கேன் ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விவசாயி கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ராஜா, நான் ஒரு வயல் வச்சுருக்கேன். அந்த வயலில் எப்போ பாரு பறவைகள் வந்து வயலை நாசம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு வலையை விரித்து வச்சேன். அந்த வலையை ஒரு குட்டி எலி சின்ன ஓட்டை ஒன்று போட்டுடுச்சு. அந்த வலையில் 1000 பறவை மாட்டிக்கிச்சு. முதல் நாள் பார்க்கும்போது ஒரு பறவை பறந்துடுச்சு. 2வது நாள் பார்க்கும்போது 2வது பறவை பறந்துடுச்சு. 3வது நாள் பார்க்கும்போது 3வது பறவை பறந்துடுச்சு. 4வது நாள் பார்க்கும்போது 4வது பறவை பறந்துடுச்சு. 5வது நாள் பார்க்கும்போது 5வது பறவை பறந்து போச்சு. உடனே ராஜா, நிறுத்துப்பா, அப்போ 1000 பறவை பறக்கிற வரைக்கும் நீ சொல்லிட்டு இருப்பியா? போதும், இதுக்கு மேலே உன் கதையை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. நீ போட்டியில் வெற்றி பெற்றுட்ட. தயவு செய்து பரிசை வாங்கிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுப்பா அப்படின்னு ராஜா சொன்னதும் விவசாயி சந்தோஷமாக பரிசுகளை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு.